ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா கொலு வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. எப்படி இருக்கு பார்க்கும்போது? ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 1,00,000 பொம்மைகள் கடவுள் இதான் ஆமா, கடவுள் அனுகிரகம் சார். பூஜைக்கு கடவுள் அனுகிரகம் தான். கடவுள் அனுகிரகம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அதை சொல்லுவாங்க, சிரிச்ச முகமா இருக்கீங்கம்மா நீங்க, அதனாலதான் கதையை தேடி வர பாட்டின்னு தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. பேச்சே பொறுமையா இருக்கு. அன்புதான். சரி சார். பொம்மையெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. பொம்மையெல்லாம் போன வருஷத்தோட அந்த பொம்மையெல்லாம் நிறைய. அது நல்லா நல்லா இந்த வருஷம் நிறைய பொம்மைகள் வந்து புது புது பொம்மைகள்லாம் வந்துருக்கு. ஒரு செட்டு 300 அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வெளியில கடையில வாங்குறதுக்கு ரோட்ல வாங்குறது நல்லா சீப்பாவே இருக்கு. ரெகுலரா வருவோம் இங்க. இப்போ பொம்மை டாய்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ இங்க இப்போ மயிலாப்பூர் என்றாலே அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலும் கற்பகாம்பாளும் தான் நினைவுக்கு வரும். அதன் பின் கபாலீஸ்வரர் திருக்கோவில், டேங்க் ரோடு என்றாலே நவராத்திரி கொலு பொம்மைகள் தான் நம் நினைவுக்கு வரும். 1972 மண் ரோட்டு தரையில் 2 கொலுபொம்மை கடைகள் உடன் தொடக்கப்பட்ட கொலுபொம்மை கடை தெரு இன்று 2025 வருடம் நவராத்திரி கொலு செப்டம்பர் 22 துவங்கியுள்ள நிலையில் களை கட்ட துவங்கிவிட்டது. சென்னை மயிலாப்பூர் டேங்க் ரோடு பஜார் 100க்கும் மேற்பட்ட கொலுபொம்மை கடைகள், 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கொலுபொம்மைகள் என காலை முதல் இரவு 12 மணி வரை களை கட்ட துவங்கிவிட்டது. சென்னை மயிலாப்பூர் கொலுபொம்மைகள் பஜார் பொம்மை வாங்க வந்தவர்களின் கருத்துக்களையும் இடையிடையே கேட்போம். உங்களுக்கு பத்மம் யூடியூப் படம் பிடித்து காட்டியுள்ளது. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக சம்பந்தமான வீடியோக்களை வழங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நவராத்திரி 9 நாள் பண்டிகையாக முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும் கொண்டாடுகிறோம். இப்படி வீரம், கல்வி, செல்வம் என 3 முக்கிய அம்சமாக அம்பாளை அமர வைத்து கொண்டாடும் விழா நவராத்திரி. வீட்டையே கோவிலாக மாற்றி தினசரி காலை மாலை நேரத்தில் அம்பாள் நாமங்களை பாடி நெய்வேத்தியம் பூஜைகள் செய்து எல்லார் வீட்டிலும் சுமங்கலிகள், குழந்தைகள் என தாம்பூலம் வழங்கி அங்கு வைக்கப்படும் கொலுபொம்மைகள் மூலம் நம் முன்னோர்களின் வழிபாட்டு முறையையும், தெய்வங்களின் மகிமையையும், அதில் உள்ள தத்துவங்களையும் ஒழுக்கங்களையும், நமது பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் தொடர இளம் சந்ததியினரை ஊக்குவிக்கவும் வழிநடத்தவும், உறவினர்களை வீட்டுக்கு அழைத்து அம்மன் பாட்டுக்களை பாடவும் வழிபாடு நடத்தி வழங்கும் முறையும் தான் நவராத்திரி பண்டிகையின் நோக்கமாகும். வாராகி பொம்மை, நவக்கிரக பொம்மைகள், கருடர், ராதே கிருஷ்ணர் செட் பொம்மைகள் எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளதை பாருங்கள். குழந்தை கிருஷ்ணர் தங்க குதிரையில் மதுரை கள்ளழகர் பெருமான் பொம்மை மதுரை சித்திரை திருவிழாவை நினைவுபடுத்துகிறது. பெருமாள் என்ன விலை கிடைக்கும் என்று பார்த்தால் இங்கே விலைப்பட்டியல் கிடையாது, வரி கிடையாது, பில் கிடையாது, ஏன் ஜிஎஸ்டி கிடையாது. நேரடி விற்பனை ரூபாய் 10 விலையில் இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கூட பொம்மை உண்டு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. எப்படி இருக்கு பார்க்கும்போது? ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 1,00,000 பொம்மைகள் இருக்கு ஒரே இடத்துல. நல்ல வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து என்ன தீமோ அந்த தீமுக்கு தகுந்த மாதிரி பொம்மை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகணும். ஓரளவு நம்ம வந்து பேசி வாங்கலாம். நல்லா இருக்கு. வெரைட்டிஸ்லாம் பாருங்க. கண்டிப்பா இருக்கு. பிரசன்னா. நிறைய கடை இருக்கு. தேங்க்யூ மேடம். பத்மம் டெரகோட்டா பொம்மை என்பார்கள். இது எடை அதிகம். காகித பொம்மை போல் எடை குறைவாக இருக்காது, ஆனால் நீண்ட நாள் உழைக்கும். பொம்மைகள் விலையும் அதிகம், ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் உள்ளது. யானைகள், குதிரை பொம்மைகள், விநாயகர் பொம்மைகள், இப்படி நிறைய பொம்மைகளை காணலாம். விளையாட்டு பொருட்களுடைய பொம்மைகள், அதாவது கேரம் போர்டு செட் போன்ற பொம்மைகள், புகழ் பெற்றவர்கள் பொம்மைகள், இயல் இசை நாடகத்தை குறிக்கும் பொம்மைகள், கல்யாண காட்சி பொம்மைகள், வாகனங்கள் பொம்மைகள், விளையாட்டு சாமான்கள், குழந்தைகளுக்கான
விளையாட்டு சாமான் பொம்மைகள், வீட்டு சாமான்கள், பெரியவர்கள், தம்பதியினர், குழந்தைகள், பள்ளிக்கூடங்கள் என்று பல விதமான பொம்மைகளை நாம் பார்க்கலாம். இதோ பகவான் கிருஷ்ண பகவானும் ராதேயும். ராதே கிருஷ்ணனை காணும் போது எவ்வளவு கைவினை கலைஞர்கள் இதற்கு வண்ணம் தீட்ட உழைத்திருப்பார்கள் என்பதை அறியலாம். ஆடை ஆபரணங்கள் அற்புதமாக, மிக அற்புதமாக நேர்த்தியாக இருப்பதை காணலாம். காளி, காமதேனு, பசு, குழந்தை கண்ணன், காஞ்சி பெரியவர் மகான்கள், குட்டி குட்டி பொம்மைகள் எத்தனை அழகு பாருங்கள். ஒரே இடத்தில் 100 கடைகள், 1.5 லட்சம் பொம்மைகள், வியப்பில் ஆழ்த்தும் மயிலாப்பூர் பொம்மை பஜார். இதோ மகாவிஷ்ணுவின் ஆதிசேஷனுடன் விஸ்வரூப தரிசன பொம்மை பாருங்கள், எவ்வளவு தத்ரூபமாக, மிக நேர்த்தியாக, அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொம்மையெல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. பொம்மையெல்லாம் போன வருஷத்தோட அந்த பொம்மையெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய புது புது பொம்மைகள்லாம் இருக்கு. ரேட்டெல்லாம் பரவாயில்ல, ரீசனபிளா இருக்கு. கேட்டுதான் வாங்கிக்கணும் எல்லாமே. இப்படி குட்டி குட்டி பொம்மைகள் 10 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை நீங்கள் கேட்கும் விலையில் கிடைக்கிறது. இதோ பாருங்கள், அறுபடை முருகன் 6 முகனாக காட்சி தருகிறார் வள்ளி தெய்வானியுடன். இப்படி தத்ரூபான காட்சி. மகாவிஷ்ணு பாருங்கள், மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள். அந்த பகுதியில் ராவணன். இப்படி இதிகாசங்களை பிரதிபலிக்கும் படங்கள், பொம்மைகள், காட்சிகள். மீனாட்சி அம்மன். இப்படி ஒவ்வொரு பொம்மைகளும் அவ்வளவு தத்துவமாக நமக்கு காட்சி தருகின்றன. கருடர், சிவபெருமான், வாமன அவதாரம், தச அவதார பொம்மை. இப்படி தசாவதார செட். இதோ பாருங்கள், ஒவ்வொரு பொம்மையிலும் ஒரு நேர்த்தி, விலை மலிவு. இங்கு கம்ப்யூட்டர் பில்லுகளோ விலை பட்டியலோ கிடையாது. விலையை நீங்களே நிர்ணயிக்கலாம். அதற்கு வரியும் கிடையாது. இப்படி விதமான பொம்மைகள் ஒரே இடத்தில் குவிந்திருக்கிறது. இதோ பாருங்கள், எவ்வளவு தத்துரமாக விநாயகப் பெருமான் அமர்ந்திருப்பது போல ஒரு காட்சி. ஏராளமான பொம்மைகள். சிவபெருமான், காஞ்சி பெரியவர். இப்படி சிறிய பெரிய வகையில் தசாவதார பொம்மை. இதோ பாருங்கள், தம்பதிகள் கூட்டமாக அமர்ந்திருப்பது போல் பொம்மை, திருக்கல்யாண பொம்மை. இப்படி ஏகப்பட்ட பொம்மைகளை நீங்கள் காணலாம். உழைப்பாளி, சிறு ரக பொம்மை. உங்களுக்கு என்ன சைஸில் வேண்டும் என்றாலும் இங்கு பொம்மை கிடைக்கும். பாருங்கள், கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணர், வராகர். இப்படி ஏகப்பட்ட பொம்மைகள் விதவிதமாக. காகித பொம்மைகள், களிமண் பொம்மைகள், டெரக்கோட்டா. இப்படி பொம்மைகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொம்மைகள். இது எப்படி துவக்கப்பட்டது, இங்கு எப்படி கொலு பொம்மைகளான வியாபாரம் துவங்கப்பட்டது என்பதை பிற்பகுதியில் கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணி அவர்கள் இதை பற்றி விளக்கி கூறுவார்கள். 5 பரம்பரையாக இந்த தொழிலை செய்வதாகவும், அவற்றின் மூலம் எங்களுக்கு மன திருப்தியும், இங்கு வருபவர்கள் எங்களுக்கு உறவினர் போல் மாறிவிட்டார்கள் என்றும் கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா பிளசண்டா இருக்கிறதுனால வந்து பார்க்கணும். நோ ஜிஎஸ்டி, நோ கம்ப்யூட்டர் பில். நோ ஜிஎஸ்டி, நோ ஸ்ட்ரெஸ். பாயிண்ட் பட் இவ்வளோ ஒரு 1 lakh மேல பொம்மை இருக்குமா? நான் பார்த்தேன் மோர் தென் 1 lakh. அது நீங்க உங்க வாயில சொல்லுங்க. மகான்கள் பொம்மைகளை நீங்கள் இங்கு பார்க்கலாம். இப்படி ஏகப்பட்ட பொம்மைகள். இதை பற்றி இங்கு வந்த வாடிக்கையாளர் கூறுவதை கேட்போம். சுந்தர்ராமன் சார். சந்திரராமன், நீங்க இங்க தானா? நான் வந்து அசோக் நகர் சார். அங்க இருந்து வரீங்க இங்க? ஆமா, நல்லா இருக்கு. இங்க பொம்மை எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா, நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. இந்த வீண ஆஞ்சநேயர், அப்புறம் வந்து இந்த ட்ரெண்டா நிறைய புதுசா நிறைய பொம்மைஸ்லாம் வந்திருக்கு. ரேட்டு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கணும். பட் ரேட் ஜாஸ்தி தான் சொல்றாங்க. கொஞ்சம் எல்லாம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய 1 லட்சத்துக்கு மேல பொம்மைலாம் நிறைய இருக்கு சார். இங்க நல்லா வாங்கலாம். நல்லா டாக்ஸு, ஜிஎஸ்டி நோ இல்லை, நோ ட்ரெஸ். ஆமாம் சார். பட் வெரி ஃபைன்.
திரு சுந்தரராமன் கூறியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இங்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறது. நமதுக்கு விலைக்கு ஏற்றபடி வாங்கிக் கொள்ளலாம். செட்டாகவும் தனித்தனியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் தேர்வு செய்ய நீண்ட நேரம் பிடிக்காது. நீங்கள் பொறுமையாக இருந்து விலை பேசி வாங்கிச் செல்வது உங்களுக்கு விலை மலிவாக கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். பெரிய பெரியவர்கள் இங்கு வந்து வயதானவர்கள் முதல் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இங்கு வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளை அழைத்து கொண்டு குதூகலமாக வருபவர்களும் உண்டு. கார்களில் வந்து இறங்கி சென்று வாங்குபவர்களும் உண்டு. இருசக்கர வாகனத்தில் வந்து வாங்கி செல்பவர்களும் உண்டு. குடும்பமாக வந்து குழந்தைகளுக்கு பொம்மைகளை காட்டி அவர்களை உற்சாகப்படுத்துபவர்களும் உண்டு. இதோ வாருங்கள், ராதை கிருஷ்ணர். இப்படி ஏகப்பட்ட பொம்மைகள். குழந்தைக்கு தாய் பாலூட்டும் காட்சி. இதோ ராதை கிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர். இப்படி ஏகப்பட்ட பொம்மைகள் விதவிதமாக. அவர் சொன்ன ரேட்டு வாங்கிட முடியாது. என்னன்னா நாள் போக போக இன்னும் ரேட்டு குறையும். இப்போ ஸ்டார்டிங்ன்றதுனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. பார்த்து கேட்டு வாங்குங்க. இது ஆரம்பம்தான், விலை இன்னும் குறையும் நாள் செல்ல செல்ல என்று கூறுகிறார் ஒரு வாடிக்கையாளர். இதோ வாருங்கள், முருகப்பெருமான் இடுப்பில் கை வைத்து ஆசீர்வதிப்பது போல் வேலுடன் காட்சி தருகிறார். எவ்வளவு தத்துவம்! கிட்டத்தட்ட 4 அடி உயர பொம்மை. 7000 8000 தான். இதை பேக் செய்து தருகிறார்கள். நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கைவினை பொருள்களின் கலைஞர்களின் கை நுணுக்கம் பார்ப்பதற்கு எப்படிமா இருக்கு? ஜாலியா இருக்கா? சொல்லு வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஒரு குட்னியம்? குட்னியம். பேரு? ஸ்ரத்தாஸ்ரீ. ஓகே, எப்படி இருக்கு? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கொலு பஜாருக்கு மயிலாப்பூரை நோக்கி வர துவங்கி விட்டார்கள். வார கடைசியில் வீக்கெண்ட், வெள்ளி சனி ஞாயிறு இங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் என அங்கு இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போ பொம்மை டாய்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இங்கே இப்போ பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லை. நம்ம ரெகுலராக வாங்குற மாதிரி உங்ககிட்ட வாங்கிக்கலாம். ரேட்டெல்லாம் டீசெண்டாக மார்க்கெட் பண்ணா வாங்கி. ஆமாம் வாங்கிக்கலாம். பேசணும். ரேட்டு நெகோஷியேட். இதோ வாருங்கள், விநாயகப் பெருமான். இங்கு வாங்கு வந்தவர்களை கேட்டுவிட்டோம், விற்பனை செய்வரை பற்றி கேட்போம் என்று 72 வயதுக்கு மேற்பட்ட ஒரு அம்மாவிடம் நாம் கேட்டபோது அவர் கூறும் கருத்து நமக்கு வியப்பில் ஆயிருத்தது. நீங்களும் கேளுங்கள். இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணோம். அதுக்கு முன்ன இது வந்து நகைக்கடை, பெரிய நகைக்கடை இது. இதுல வந்து 15 பேர் இதுல வியாபாரம் பண்ணுவாங்க நகைக்கடையில. இவங்க தான் எங்களுக்கு இடம் கொடுத்து அந்த நாள்ல இருந்து அந்த நாள் வரைக்கும் பண்றோம். இப்போ அவங்க மாமியார் இருந்தாங்க, அவங்க மாமனார் இருந்தாங்க. அவங்க போயிட்டு இப்போ பிள்ளைங்க நாட்டு மருந்து கடை, லட்சுமி நாட்டு மருந்து கடையில் வச்சுருக்காங்க. நல்ல வியாபாரம் ஆகுது. இது அவங்க கொடுத்து தான் நாங்கள் பிழைக்கிறோம். அதுக்கெல்லாம் இது மண் ரோடு தான். நாங்கள் தலைமையில கூடையில தூக்கி போய் அங்கங்கே பொம்பளை. எனக்கா 78 வயசு ஆகுது. ஆமா, 78 வயசானா கூட உழைக்கணும் சார். உழைச்சாதான் சாப்பிடும். இப்படி ஏகப்பட்ட பொம்மைகள். மகாவிஷ்ணு அவதாரம். இப்படி ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு விலையில், மலிவான விலை, ஒரே இடத்தில் கிடைப்பதை பாருங்கள். இதோ இவர் சொல்வதை கேட்போம். ஒரு செட்டு 300 அந்த மாதிரிலாம் இருக்கு. வெளியில கடையில வாங்குறதுக்கு ரோட்ல வாங்குறது நல்லா சீப்பாவே இருக்கு. அவங்களுக்கு ஒரு உதவியா. இங்கு வருபவர்கள் ஆண்டாண்டு காலமாக வாங்கிக் கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்கள். வேறு எங்கு சென்றாலும் இதுபோன்று மலிவு விலையில் பொம்மைகள் கிடைப்பதில்லை என்று கூறுகிறார்கள். நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் விலை பேசி வாங்கினால் இதுபோன்று சீப்பான விலையில் கிடைக்காது என்று கூறி, இதோ அடுத்த தலைமுறையும் இந்த கொலு பொம்மை பஜாருக்கு அழைத்து வந்து விட்டார் இந்த அம்மாள் அவர்கள். இதோ பாருங்கள், எவ்வளவு பொம்மைகள்,
எவ்வளவு வாருங்கள், முதல் முறையாக கொலு வைக்கப் போகிறேன். அதற்காகத்தான் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் குடியிருக்கும் இந்த பொம்மை பஜாருக்கு வந்தேன் என்று தெரிவிக்கிறார் இந்த பெண்மணி. நிஜமா அந்த வரி அந்த மாதிரி யாரும் குழம்பாம கரெக்டான வரிக்கே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு செல்லர்ஸ் டைரக்டா வாங்குறது ஹாப்பியாவும் இருக்கு. அது இவ்வளவு இல்ல, இல்ல, அதுதான் ரொம்ப டிலைட்ஃபுல்லா இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்க போறேன். So I'm very much interested on purchasing all. ஆரம்பிச்சது வந்து வாங்குவரிடம் கேட்டு விட்டோம், 70 இதோ வருஷம் விற்பனை செய்வரிடம் கேட்போம். 70 70 வருடமாக 75 விற்பனை செய்யும் பெண்மணி. எங்க மாமியாருக்கு மாமியார், எங்க பிள்ளைங்களுக்கு அப்புறம் எங்க பேரன் பேத்திங்க. ஆமா, இதுல இருக்கிறது 100 கடைக்கு மேல இருக்குது. இது எல்லாமே எங்க ரிலேஷன் தான். எங்க நல்லபடியா வைக்கிறோம். அந்த நாள்ல வந்து இது மண் ரோடு, சிமெண்ட் ரோடு இந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்க தெரு மேல கூடையில எடுத்துன்னு எங்களுக்கு பேரே கூடைக்காரு, கூட பொம்மல் வாருன்னு வாங்க. கூட பொம்மல் வாரு நகரி, மதுரை நாங்களே செய்யறோம், அங்க உற்பத்தி பண்றோம். பிளாசேரி, மொட்டைமலை அந்த பக்கம், அப்புறம் கல்கட்டா, பாம்பேல, கேரளா இது பக்கம். ஆமா, அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் போவோம். நாங்கள் ரொம்ப இடம்லாம் போய் எடுத்துட்டு வருவோம். திரையில ஒரு 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம், நைட்டு 12 ஆயிடும். வராங்க, மக்களுக்கு சகாயமா தரோம், அவங்க கேட்குற விலைக்கு தரோம், மூஞ்சி முகம் காட்ட மாட்டோம். அர்ஜுன் கண்ணா கோல்டு டாஷ் பெரிய அங்க வியாபாரம் நடக்கும். எந்த குறையும் கிடையாது. ஆண்டவர் கடவுள் நம்மளை நல்லா காப்பாற்றி வச்சிருக்காரு.